ச த அப்படின்னா சம்ஸ்கிருதம் தமிழ் அப்படிங்கிறார். பாருங்கள், ஒன்றுமே தெரியாத மாதிரி அவர் பாட்டு ஆடிக்கிட்டு இருக்காரு. சம்ஸ்கிருதம் தமிழ், அதாவது தமிழ் புலவர்களெல்லாம் பற்றி நிறையா பேசினியே, சம்ஸ்கிருத புலவர்களை பற்றி பேச மாட்டியா அப்படிங்கிறதுக்காக தான் சா தான்னு எழுதி போட்டிருக்கார். பேசிடுவோம். சம்ஸ்கிருதம்னு சொன்ன உடனே யார் ஞாபகம் வருது? காளிதாசன், கம்பதாசன் பாட்டு ஞாபகம் வருதா? காளிதாசன், காளிதாசன்கிறவன், அதாவது எந்த புலவருமே தன்னால் பிறந்த உடனே பாட்டெல்லாம் பாட மாட்டாங்க, ஔவையாரை தவிர. முக்காவாசி கவிஞர்களுக்கு இறை அருள் இருந்தால்தான் பேச முடியும். இந்த வாக் தேவத்தை நாக்கில் வந்து உட்கார்ந்தாதான் அந்த பேச்சு வரும். இந்த காளிதாசனுக்கு காளியே நாக்கில் பீஜாட்சரத்தை எழுதினதுனால தான் அவனால் வர கவியாக பாட முடிஞ்சது. எதை வேணா, இப்போ நம்ம ஊர் கவி காளமேகம் மாதிரி தான், அப்படியே பொழிவார். அவரை பற்றி ஒரு கதை உண்டு. இப்போ நமக்கு தமிழ் மொழி அதில் க சா ரெண்டு தான். கானா ஒரே ஒரு கா, சானா ஒரே ஒரு சா. நம்ம சாங்கிறோம்ல, சக்கரத்துக்கும் அதுதான் சொல்கிறோம், சர்க்கரைக்கு அதுதான். சதா அப்படின்னாலும் அந்த சா தான் போடுறோம். இப்போ கால வந்து கண்ணன், கட்டம், அதுவும் அதே தான் சொல்கிறோம். கிரந்தம் அந்த மாதிரி இக்கு போட்டாலும் நம்ம அந்த ஒரு காவை வச்சு நாம் புரிஞ்சுக்கிறோம். ஆனால் சம்ஸ்கிருதத்தில் அப்படி இல்லை. க க க க ங, ச ச ஜ ஜ அப்படின்னு ஒரு சால ரெண்டு அந்த மாதிரிலாம் வருது இல்லை. அப்போ க க க க பார்த்தீங்களா, காலையே 4. நமக்கு அது புரியாது. ஆனால் இந்த கதையை நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியும். போஜராஜனுக்கும் இந்த இவனுக்கும் காளிதாசனுக்கும் ரொம்ப நெருங்கிய நட்பு. ஏன்னா அவன் அரசனாக இருந்தால் கூட கவிதை ரொம்ப பிடிக்கும். இந்த கவிதை பிடிச்சாக்க கவிஞர்களையும் பிடிக்கணுமே, புலவர்களையும் பிடிக்கணுமே. ஒரு நாளைக்கு என்ன பண்ணான்னா, அவை புலவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு க க க க இது எல்லாம் வராப்பில் ஒரு செய்யுள் யாராலையான்னு பாட முடியுமா? அவ்வளோதான். புலவர்கள்லாம் அவன் மண்டையை கசக்கி பிழிஞ்சுக்கிட்டு க க கன்னு எப்படியா ஒரு செய்யுள் எழுத முடியும்? ஏதோ ஒன்று சொல்லலாம், கட்கம், கிரந்தம், க க அவங்களும் என்னெல்லாமோ சொல்லி கிள்ளி பார்த்தாங்க. காளிதாசனுக்கு தெய்வ அருள் இருக்குதுன்னு நான் சொன்னேன் இல்லையா? அதை இந்த பாட்டில் நல்லா நம்ம புரிஞ்சுக்கலாம். என்ன பண்ணானா, ராஜா இந்த பாட்டை கேட்டிருக்காருங்க, அது கேள்விப்பட்ட உடனே அவர் வீட்டு வாசத்தின் மேலே உட்காந்துருக்கார். அங்கே ஒரு அழகாக ஒரு சின்ன பொண்ணு போகிறா, கையில் ஓலையெல்லாம் வச்சிட்ருக்கா. இவரில் அவர் பார்த்துட்டு இங்கே வா பெண்ணே அப்படின்னு கூப்பிட்ட உடனே அது வந்து நிற்கிறதான் அந்த குட்டி. அதுக்கிட்ட க துவம்பாலே அப்படின்னு கேட்டாராம். நீ யார் பெண்ணே? ஏன்னா நீங்கள் சொல்லலாம், ஏங்க இவ்வளோ நாள் ஒழுங்காக தமிழில் பேசிகிட்டு இருந்தீங்க, இன்றைக்கி நீங்கள் சான்ஸ்கிரிட்டில் பேசினா எங்களுக்கு என்ன புரியும் அப்படிம்பீங்க. நம்ம நாட்டில் மொத்தம் 22 மொழிகள் பேசப்படுகின்றன. இது காதில் வாங்கினேக்கான ஈஸியாக புரிஞ்சிடும். என்ன க துவம் பாலே அப்படின்னா நீ யார் பெண்ணே. அவள் உடனே என்ன சொல்கிறா, அந்த ஓலைச்சுவடி அப்படி கையில் வச்சுக்கிட்டு காஞ்சன மாலா. ஓ, உன் பேர் காஞ்சன மாலையா? க துவம் பாலே காஞ்சன மாலா. கஸ்யா புத்ரி, நீ யாருடைய பெண்ணு? கஸ்யா அப்படின்னாக்கா சான்ஸ்கிரிட், நீங்கள் ஒன்றும் மண்டையெல்லாம் குறைஞ்சிக்க வேண்டாம், நான் சொல்கிறேன். கஸ்யா புத்ரி, நீ யார் பெண்ணு? அவள் சொல்கிறா கனகலத்தாயா, எங்கள் அம்மா பேர் கனகலத்தா. சரி, உன் கையில் என்னங்கிறத அவர் எப்படி கேட்குறார்? ஹஸ்தே கிம் தே, உன்னுடைய கைகளில் என்ன வச்சிருக்க? அவள் என்ன சொல்கிறா? தாளி பத்திரம். தாளி பத்திரம்னா பனை ஓலை, சுவடி, அதில் பாடம்லாம் எழுதுறது. காவா ரேகா அப்படின்னாக்கா, ரேகான்னா கோடு, அதில் என்ன எழுதியிருக்கு? காவா ரேகான்னொடனே அந்த பொண்ணு கக்க கக்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டாலாம். கவிதை வந்துருச்சே. ராஜா கிட்ட போனார். கத்வம்பாலே காஞ்சனமாலா, கஸ்யா புத்ரி கனகலதாயா, ஹஸ்தே கிம்தே தாளி பத்திரம், காவா ரேகா கக்க கக்க அப்படின்ன உடனே ராஜா தன்னை அறியாமல் கையை தட்டி, நீ நிஜமாவே தெய்வீக புலவந்தாயா, உன்னை அடிச்சுக்கவே முடியாது அப்படின்னவன். இன்னொரு நாளைக்கு என்ன பண்ணா, நிறைய பாடல்கள் இருக்குது. அவன் குளிக்கிற போது மேலே மரத்துலேருந்து நவ்வா பழத்தை, நாகல் பழத்தை, குரங்கெல்லாம் மரத்தை அசைச்சு குளுக் 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 குளுக்குன்னு விழுந்துதான். அவன் அங்கேருந்து அந்த அரச சபையில் வந்து சொல்கிறான், குக்குளுக் குளு குளுக் குளுக் அப்படிங்கிறான். இந்த சத்தத்தில் நீங்கள் கவிதை எழுத முடியுமா? நான் எழுதினார்.
அதையும் எழுதினார். ஒரு நாளைக்கு அங்கேருந்து வந்தான். இவனுக்கு என்ன தெரியுமா, இந்த ராஜாவுக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னாக்க அவன் போட்டு வாங்குறதுங்கிறது. அதுதான். பிடிக்காத ஒரு விஷயமா இருந்தால் பரவாயில்ல, ஆனால் பிடிக்கிற விஷயத்த இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம்னு ஏதோ ஞாபகம் வருது இல்லை, பிள்ளையார்பட்டி மாதிரி பிடிக்கிற விஷயம் இல்லை. சரி, இதுக்கு வருவோம். என்னாச்சான், ஒரு நாளைக்கு அங்கேருந்து வந்துட்டு டட்டட்டம் டம் டம் டட்டட்டம் ட டம் ட. மற்ற புலவர்கள்லாம் இந்த ராஜாவுக்கு ஏதோ கிறுக்கு தான் பிடிச்சிருக்கு, என்னது டட்டட்டம் டம் டம் டட்டட்டம் ட டம் ட அப்படின்னாக்க என்ன அப்படின்னு காளிதாசன் எங்கே பிடிச்சான் தெரியுமா? இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை மகாராஜா. நீங்கள் குளிக்க போனீங்க, நீங்கள் குளத்தில் இறங்குறீங்க, குளத்துலேருந்து குடம் நிறைய தங்க குடம் நிறைய தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு பெண்ணு வரா. அவள் மேல்படி வரைக்கும் வந்துட்டா. ஐயோ, ராஜா பார்த்துட்டாரோ அப்படின்னு அப்படியே பயந்து கையில் இருக்கிற குடத்தை கீழே போட்டுறா. அந்த குடம் உருண்டு படிகளில் டட்டட்டம் டம் டட்டட்டம் ட டம் டா அப்படின்னு தண்ணிக்குள்ளே போய் விழுந்ததுன்ன உடனே அந்த ராஜா என்ன தான் பரிசு கொடுத்துருப்பான் சொல்லுங்கள்? என்ன இருந்தாலும் கொடுத்துருக்கலாம். இப்போ உங்களுக்கே தோணுது இல்லை, எப்படிப்பா அவனுக்கு தோணுது அப்படின்னுட்டு. இப்போ இதெல்லாம் நம்ம எடுத்து சொல்கிற போது எனக்கு என்ன தோணுது தெரியுமா? சுவைமிக்க இந்த மாதிரி கவிஞன் அவன் பாடின பாடல், அது சம்ஸ்கிருதமாக இருந்தா என்ன, தெலுங்காக இருந்தா என்ன, ஹிந்தியாக இருந்தா என்ன, குஜராத்தியாக இருந்தா என்ன, அதை உட்பொருள் நமக்கு புரிஞ்சதுன்னா ரசிக்க முடியுது இல்லை. சாப்பிடல, குஜராத்தி சாப்பாடு, பஞ்சாபி கானா, தெலுங்கு நல்லா சாப்பாடு, எல்லாம் கேரளாலேருந்து சத்யா அப்படின்னு எல்லாம் சாப்பிட்றோம்ல, அதை ரசிக்க தெரியுதில்ல. அப்போ அவங்களுடைய கவிதைகளையும் நாம் ரசிக்கணும், கவிஞர்களையும் பாராட்டணும். என்ன புரியுதா இல்லை? டட்டட்டம் டம் டட்டட்டம் ட டம் டா.